வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 வருடத்தில் சனி பெயர்ச்சி ஆகிறாரு. அதாவது கும்ப ராசியில் இருக்கிற சனி பகவான் மேன ராசிக்கு போறாரு. அப்போ மேன ராசிக்கு போகக்கூடிய சனி பகவான் இந்த மகர ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவா மகர ராசிக்கும், அதாவது உங்க ராசிக்கும் கும்ப ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான். அப்ப இந்த சனி பகவான் தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான். கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் தான் இந்த சனி பகவான். அப்படின்னா அவருக்கு என்ன தோணுதோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு கும்பராசிக்கு சனி பகவான் அதிபதியா இருந்தாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7.5 வருஷம், கிட்டத்தட்ட இந்த 7 வருஷமா உங்களுக்கு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு 7.5 பிடிச்சுக்கிட்டு படாத அவஸ்தைப்பட்டுட்டீங்க. அதாவது இதுதான் சனியா சொல்லிதான் சாமி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சனி பிடிச்ச 7.5 வருஷம் வாட்டி வதத்தி எடுத்துருவாருன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறேன், என் அனுபவத்துல நான் நேர்லயே பார்த்துட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கண்ணார பார்த்துருப்பீங்க இந்த 7 வருஷ காலமா. ஆனா உங்களுக்கு பிடிச்ச இந்த 7.5 சனி இந்த 29ஆம் தேதி மார்ச் மாசம் 2025 வருஷத்தோட முடிய போகுதுங்க. சந்தோஷப்படுங்க. சரிங்களா? இது விட உங்களுக்கு ஒரு பொக்கியசமான நேரம் இந்த ஒரு ஜென்மத்துல நிச்சயமா உங்களுக்கு இருக்காது. 30 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது முதல் ரவுண்டு 7.5 சனி, அதாவது மங்கு சனி. 50 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இது 2வது வயசு, அதாவது 30க்கு மேல 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இது 2ஆம் சுற்று 7.5 பிடிச்சவங்களுக்கு 2ஆம் சுற்று 7.5 பொங்கு சனி. 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இப்ப சனி மகர ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இது மாரக சனி, அதாவது முடிகிற சனி. ஒரு ரவுண்டுக்கு 25 வருஷத்துக்கு ஒரு ரவுண்டு சொல்லுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா பொதுவாகவே இப்ப உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி இது முதல் ரவுண்டா, 2வது ரவுண்டா, 3வது ரவுண்டா, இப்ப உங்க வயசு வச்சு பாத்துக்கோங்க. 30 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு இது முதல் ரவுண்டு. 30 வயசுக்கு மேல 50 வயசுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, பிடிச்சவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இது 2வது ரவுண்டு. 50 வயசுக்கு மேல கிட்டத்தட்ட வரவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இது 3வது ரவுண்டு. சரிங்களா? ஆனா உங்களுக்கு இந்த 7.5 முடிய போகுது. இந்த 29ஆம் தேதி 3வது மாசம் 2025ஓட உங்களுக்கு பிடிச்ச சனியினை விலக போகுது. சரிங்களா? அதாவது 1 கோடி ரூபாய் கடன் இருந்து கட்ட முடியாத இந்த 7.5 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டங்கன்னு சொல்ற மாதிரி இப்ப காசு கட்டிட்ட எப்படி நிம்மதியா இருப்போமோ அதுவா நான் கட்டிட்ட சாமி பரவாயில்லன்ற மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஆனா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப சகாய சனின்னு சொல்லுவாங்க. சகாய சனி அப்படின்னா தைரிய வீரிய சனி. தைரிய வீரிய சனின்னா தைரியம் நமக்குள்ளார பிறக்க போகுது. தைரியமா இருக்க போறோம், பயப்பட வேண்டாம். இது வரைக்கும் நம்மளால சாதிக்க முடியுமா இந்த பிரபஞ்சத்துல நினைச்சவங்களுக்கு சாதிக்க போறீங்க. வாழ முடியுமா நினைக்கிறவங்களுக்கு இப்ப இதுக்கு மேல வாழ போறீங்க. வளர முடியுமா நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி நீங்க வளர போறீங்க. எதிரிக்கு இலக்காரம் இல்லாம நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு பிரிஞ்ச குடும்பம் ஒன்னா சேர போகுது. 2வது திருமண தடைகள் வாழ்க்கையில் பங்கப்பட்டவங்களுக்கு வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் சாமி நினைச்சவங்களுக்கு முன்னாடி இதுக்கு மேல நீங்க மீண்டும் தலை தூக்கி நடக்க போறீங்க. சரிங்களா? அரசியல்ல தோத்தவங்களுக்கு இதுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசியல நான் நின்னங்க, தோத்துட்டேன், என் கூட இருந்தவங்களே என்னை வச்சு செஞ்சுட்டாங்க, நல்லவன் அண்ணன் தம்பி ஜாதி ஜனன்ட்டு சொந்த பந்துட்டு கூட இருந்தா அண்ணா அண்ணான்னு சொல்லி கழுத்தறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு முன்னாடி இப்ப நீங்க சாதிக்க போறீங்க. அரசியல்ல சாதிக்க போறீங்க. அயல் நாட்டுக்கு போய் சாதிக்கிறவங்களுக்கு இப்ப சாதனை வரப்போகுது. நான் வெளிநாட்டுல இருக்கிறேன்னு சொன்னாலும் சரி, இல்ல வெளிநாட்டுக்கு நான் போலான்னு இருக்கிறேன்னு சொன்னாலும் சரி, சாதிக்க போறீங்க.
முதல் வாய்ப்பு அரசியல் சார்ந்த சாதனை நடக்க போகுது. ரெண்டாவது அயல் நாட்டுக்கு உண்டான சாதனையை நடக்க போகுது. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கலைத்துறையில நீங்க சாதிக்க போறீங்க. இது எல்லாமே நடக்க போகுது. இதை விட மகர ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு பூர்வீக வழி கடன் தீரப்போகுது. பாட்டன் சொத்து கைக்கு வரப்போகுது. அப்பாவுடைய கடன் பிரச்சனை தீரப்போகுது. கணவன் மனைவிக்குள்ளார போராட்டங்கள் விலகி நிம்மதி கிடைக்க போகுது. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார புது மாற்றங்கள் நடக்க போகுது. 29ஆம் தேதி 3வது மாசம் 2025க்கு மேல பாத்தீங்கன்னா ரெகுலரா உங்களை பாக்குறவங்களே அதுக்கப்புறம் உங்களை பாக்குறவங்க சொல்லுவாங்க, பரவாயில்லையே சார் ரொம்ப பிரைட் ஆயிட்டாரு, கலகலன்னு இருக்கிறாரு, என்ன வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நடக்க போகுது. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சகாய சனி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்ணு மன கட்டுன்ற ஆசை இருக்கு. ஏன்னா ஆசைன்றது எல்லாருக்குமே இருக்கிறது தானே. இடம் வாங்கணும், வீடு கட்டணும், தொழில் ஆரம்பிக்கணும், வாழ்க்கையில சாதிக்கணும், நாமளும் காரு வண்டியில போகணும், நல்லா 4 காசு பணத்தோட நிம்மதியா வாழணுன்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்குதானே செய்யுது. அப்படி பார்த்தீங்கன்னா மகர ராசியில பிறந்தவங்களுக்கு கூடி விரைவில நிச்சயமா நீங்க வந்து அதாவது மண்ணு மனம் வாங்க போறீங்க. வாங்கி இருந்தீங்கன்னா அதுல வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஆரம்பிக்க போறீங்க. நீங்க நினைப்பீங்க, என்னடா நமக்கு இருக்கிற கஷ்டம் போதாதான், கடல்ல இருந்து வெளியில வந்த போக எங்குமே வீடு கட்டுறது, கண்டிப்பா நினைப்பீங்க. ஆனா இந்த 2.5 வருஷம் முடிஞ்சு நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சொந்த வீட்டுல உட்கார்ந்து இருப்பீங்க, தலை தூக்கி பார்க்க போறீங்க, உங்க வீட்டை பார்க்க போறீங்க, வீடு கட்டி உட்கார போறீங்க. ரெண்டாவது நிறைய பேருக்கு நினைச்ச கார் வாங்க முடியலையே, இல்ல காரே வாங்க முடியலையே, 4 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத கூட கார் வாங்கி வச்சிருக்கிற நம்மளால முடியல நினைக்கிறவங்களுக்கு சொந்தமா வண்டி வாகனத்தை வாங்க போறீங்க. ஏன்னா இந்த இன்னைக்கு இந்த சனி உங்களை விட்டுட்டு விலகும் போது, ஏன்னா இந்த 7.5 வருஷமா காலமா நீங்க எங்குமே ஜாதகம் பார்த்து இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, வண்டி வாங்க வேண்டாம், போரு போட வேண்டாம், கிணறு வெட்ட வேண்டாம், பெருசா பண்ண வேண்டாம், அதாவது முதலீடு அதிகமா நீங்க நஷ்டப்பட வேண்டாம், கடன் பட வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் வச்சு சாதிக்க போறீங்க. இப்ப நான் முக்கியமா நான் உங்களுக்கு சொல்ற விஷயம், மண்ணு மனம் வாங்க போறீங்க, காரு வண்டி வாங்க போறீங்க, தொழில் வந்து ரொம்ப விரிவுபடுத்த போறீங்க. நான் 40 பேர் வச்சு வேலை செய்யறேன்றீங்களா, அதே 40 பேர் வைக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா 400 பேர் வச்சு கூட வேலை செய்யற அளவுக்குள்ள உங்களுக்கு டேலண்ட் கொடுத்துரும். வளர போறீங்க, உங்க வாழ்க்கையில வளர போறீங்க, வாழ போறீங்க, நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர போறீங்க. சரிங்களா? எது பார்த்தாலுமே அதாவது ஒரு மனிதனுக்கு அதாவது அவனால முடியுமோ முடியாதோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே அவங்க என்னுடைய டேலண்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த வாய்ப்பு மகர ராசிக்காரங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நடிச்சு சொல்லுவானுங்க, மகர ராசிக்காரங்களுடைய கஷ்டம் அப்படியே வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு விபூதி போல பறந்து போகுது. சரிங்களா? ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து எப்படி சொல்றது அப்படின்னா உங்களுடைய பண வரவு அப்படின்றது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கண் தண்ணி மாதிரி ஒரு இடத்துல இருந்து தான் வந்தது. ஆனா பணம் விரயம்ன்றது வேர்வை மாதிரி உடம்பு ஃபுல்லா உங்களுக்கு வந்துட்டு இருந்தது. சரிங்களா? ஆனா இப்ப வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து எப்படி இருக்கிறீங்கன்னா இப்ப யானை பசியில் இருக்கிறீங்க. யானை பசிக்கு சோளப்பொறி பத்தாது இல்லையா? அது போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்க போகுது, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுக்க போகுது, உங்க வாழ்க்கைக்கு தகுந்த உயர்வு கொடுக்க போகுது. கண்டிப்பா நல்லது நடக்க போகுது. நீங்க தைரியமா இருங்க. ஏன்னா இந்த 7 லட்சம் முடிகிறது தான் உங்களுக்கு முதல் வெற்றியே. முதல் விஷயம் இந்த 7 முடிகிறதும் முதல் வெற்றி உங்களுக்கு இதுதான். அதனால உங்களுக்கு பொறுத்துட்டீங்க. பழமல் சொல்ற மாதிரி கடல்லையே தாண்டிட்டீங்க. கரையை கடக்கிறதுக்கு ஏன் யோசிக்கிறீங்க? பொறுமையா இருங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காதல் கல்யாணம் பண்றவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அருமையான தருணம். நான் காதலிக்கிறேங்க, அந்த பொண்ணு எனக்கு கிடைக்குமா? நான் ஒரு பையனை விரும்பிட்டு இருக்கிறேன், அந்த பையன் கிடைக்குமா? உங்க சுய ஜாதகத்துல எப்படி இருக்குதோ நமக்கு தெரியாது இல்லையா? ஆனா நினைச்ச லைஃப் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கு வந்து அதிபதியான ஒரு 5ஆம் இடத்துக்கு அதிபதி உங்க சுய ஜாதகத்துல எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்றது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து குழந்தை பாக்கியங்களுக்கு 5ஆம் இடம் தான் முக்கியம். ரெண்டாவது கல்யாண பாக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அதிபதி 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் எங்க இருக்கிறாருன்றது அது ஒரு இடத்துக்கு பார்த்துக்கோங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துக்கு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தாற் போல் இந்த பலன்களை கொடுத்துருவாரு. சரிங்களா?
நிச்சயமா உங்களுக்கு நிறைய பேருக்கெல்லாம் இந்த தோட்டம் துறவு காடெல்லாம் கரம்பா போட்டு வச்சிருப்பீங்க, கரடுமுரடா போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் இப்ப சரி பண்றதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. கிணறு வெட்டலாம் நினைச்சிருப்பீங்க, வெட்ட முடியாது இருப்பீங்க, அவங்களுக்குலாம் இப்ப கிணறு வெட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்துகிட்டு இருப்பீங்க, அந்த தொழில் நான் லோன் போட்டிருக்கிறேங்க, அந்த லோன் பணம் வந்தா இல்ல அதாவது ஒரு இடம் வித்தோ இல்ல ஒரு பணம் கேட்டிருக்கிற அது வந்ததுன்னா இந்த பிசினஸ் இன்னும் நான் பெருசு பண்ணலான் இருக்கிறேன். இது எல்லாமே நடக்க போகுது. சரிங்களா? அப்ப விவசாயத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது, பிசினஸ் சொந்தமா எடுத்து செய்யறவங்களுக்கு நல்லா இருக்குது. உங்க வாழ்க்கை தருணம் மாறப்போகுது, வளர்ச்சி கண்ணார பார்க்க போறீங்க. இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுடைய நேர காலம் கிட்டத்தட்ட சொல்ற மாதிரி தலைக்கு வந்த சனி தலைப்பாக்கோட போகிறது. முடிஞ்ச வரைக்கும் அந்த 29ஆம் தேதி 3வது மாசம் 2025 வரைக்கும் லாஸ்ட் ஒரு படி இருந்தா கூட, அதாவது ஒரு நாள் இருந்தா கூட கவனமா இருங்க. அது முடிகிற நேரத்துல கூட ஒரு சோதனை கொடுத்துட்டு போகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீரு, நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனம் கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? குறிப்பா இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதியானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் பயிற்சி அடைந்து ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு செல்ல போறார். அதாவது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 7.5 சனியை விட்டு விலக போறார் அப்படின்றத ஒரு நல்ல ஒரு செய்தியோட சொல்ல விரும்புறேங்க. உண்மையாலுமே இந்த மகர ராசி அன்பர்களின் வாழ்க்கையில கடந்த ஒரு 7.5 வருட காலகட்டங்களானது குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினரை பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது, எடுத்த காரியங்கள் எல்லாமே தடைகள் ஏற்படுறது. முக்கியமாக ஒரு ஆண் பிள்ளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த மனிதர்களுக்கு நிரந்தரமான ஒன்று அழகு வேலை. அப்ப வேலை வாய்ப்பு இருந்தால்தான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மடிக்கப்படுவான் அப்படின்றீங்க. அப்ப இந்த வேலை வாய்ப்புகள்னால மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளை இழந்த நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மகர ராசி அன்பர்கள்ன்றீங்க. 7.5 சனியில உங்களை எந்த அளவுக்கு புரட்டி போடணுமோ அந்த அளவுக்கு இந்த சனி பகவான் உங்களை புரட்டி போட்டுட்டாருன்னு தான் சொல்லணுன்றீங்க. அப்படிப்பட்ட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகுது அப்படின்றீங்க. இதுல இன்னொரு விளக்கங்களும் நான் சொல்ல விரும்புறேங்க. எல்லா மனிதர்களும் சார் எல்லாருமே சொல்றாங்க இந்த வருடத்துல சனிப்பயிற்சி இல்லை அப்படின்னு சொல்றாங்க, திருக்கணிதம் வாக்கியன்றது 2 பேசிட்டு இருக்காங்க. நீங்க எதன் அடிப்படையில் இந்த ஜாதகத்தை சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்காக சொல்ல விரும்புறேன். இது திருக்கணிதப்படி உங்களுக்கு பலன்கள் கூறிட்டு இருக்குங்க. வாக்கிய கணிதப்படி சனிப்பயிற்சியானது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி என்றுதான் வாக்கியப்படி பயிற்சி ஆகுங்க. அதாவது ஒரு வருடம் கடந்துதான் பயிற்சி ஆக போகுது. இது திருக்கணிதத்தின் அடிப்படைங்க. ஒரு மனிதனோட வாழ்க்கையில தனி மனிதனோட வாழ்க்கைக்கு திருக்கணித அடிப்படையில பலன்கள் பார்க்கறதா தெளிவா இருக்கு அப்படின்ற கண்ணோட்டத்துல நம்ம திருக்கணித பிரகாரம் தான் நம்ம பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப திருக்கணிதப்படி கன்ஃபார்ம்டா உங்களுக்கு சனி பகவான் பயிற்சி அடைய போறார். அப்போ உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு செல்ல இருக்கனால முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய காலகட்டங்கள் உருவாக போகுதுங்க. 7 வருடமா நடந்த போராட்ட வாழ்க்கைகள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு ஆண்டா அடுத்த 2.5 வருட ஆண்டு காலகட்டங்களானது இருக்க போகுது. கடந்த 7 வருட காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா எவ்வளோ முயற்சி எடுத்திருப்பீங்க. இப்படி இருந்தா முன்னேறலாம், அப்படி இருந்தா முன்னேறலாம், ஏதாவது உழைக்காம இது கிடைக்க போதா அப்படின்ற மாதிரி ஓடி ஆடி உழைச்சி தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்த ஒரு நபர்கள்னா நீங்க தான் இருப்பீங்கன்றீங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி முத்தான ஒரு பயிற்சியா இருக்க போதுங்க. அப்ப இந்த சனி பயிற்சியின் வாயிலாக வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்க. வெகு நாட்களா இந்த கடந்த கால நிகழ்வுகளை எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் மீட்டு கொண்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்க கடந்த கால நிகழ்வுகளை எனக்கு தெரிஞ்சளவு பொருளாதாரத்தை இருந்தாலும் கூட சந்தோஷம், ஆனா மதிப்பு மரியாதை இழந்ததை மீட்டு கொண்டு வரதுல ரொம்ப கஷ்டன்றதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. தெளிவா சொல்ல வரேங்க, இது கலியுக காலம். கிரகங்களும் அதுக்கான விதிகள்ல தான் செயல்பட்டு இருக்குங்க. ஒரு மனிதன் நம்ம கீழே கிடக்கும் போது எடுத்து உதச்சிட்டு போன காலகட்டங்கள் போய் இதுக்கு பிறகு உங்களோட கை கால் ஓங்கி இருக்கும் காலகட்டத்தில் உங்களோட உதவிகளை தேடி வருவாங்கன்றீங்க. ஆனா நீங்க கஷ்டப்படும் போது ஒரு உதவிகளும் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனா இந்த நேர காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்க உதவிகளானது நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டம் உருவாகும். முக்கியமா உங்களோட வேலைகள்லாம் என்னவா இருக்கும் தெரியுங்களா? மகர ராசி என்பவர்களுக்கு, ஐயா சாமி நான் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தொழில் மூலியமாவோ பொருளாதார ரீதியாவோ பெரிய லெவல்ல பின்தங்கிய நிலைகளுக்கு வந்துட்டேன், இதுக்கு பிறகு முன்பு போல வாழ்ந்தா போதுன்னு நினைக்கிறேன், இன்னமும் எனக்கு அதை விட வளர்ச்சி ஆகணும்னு ஆசைப்படல,
நான் ஏற்கனவே பெற்றெடுத்த அந்த செல்வம் செல்வாக்குகள் அப்படியே இருந்துட்டால் போதுன்னு நினைக்கிறேன். அகல பாதாளத்துல நான் வந்து விழுந்துட்டேன். இதுக்கு பிறகு அன்றவன் எனக்கு ஒரு கண் திறந்து பார்ப்பாரா, திரும்ப பழைய நிலையை கொண்டு வந்து விடுவாரா அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தெளிவா சொல்ல வரேங்க. அடுத்த 3 வருட காலகட்டத்திலேயே உங்களோட வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டங்கள் உருவாக போகுதுங்க. மகர ராசி என்பவர்கள் கவலைப்பட வேண்டாம். முக்கியமா 7 சனி இருந்து உங்களை விட்டு விலகிறதுனால வண்டி வாகன தடைகள்னால பெரிய லெவல்ல இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. கீழே மேல விழுந்து சாய்ப்பு காயங்கள் ஏற்படுறது, வண்டி வாகனத்தினால தடைகள் ஏற்படுறது, மருத்துவ செலவுகள் அதிகமாக உருவாகிறது. முக்கியமா உங்க குடும்ப உறவுகளில் பார்த்தீங்கன்னா பெரிய இழப்புகள், அதாவது வயதுல மூத்தவர்கள் யாரா இருந்தா கர்ம காரியங்களை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகிட்டு கொண்டிருக்கீங்க. எப்போதுமே அரசு அன்றுகளும் தெய்வ நின்றுகளும் கிரகம் போகும்போது கொள்ளும்பாங்க. அப்ப 7 சனி போகிறதுக்குள்ளார உங்க குடும்பத்துல யாரையோ ஒருத்தரை தட்டிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அருகில் கண்டத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கீங்க. அதாவது உங்களோட தாத்தா பாட்டிக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த 7 சனி காலகட்டத்துல பெரிய லெவல்ல இழப்புகளை இந்த மகர ராசி அன்பர்கள் சந்திச்சிருப்பாங்க. உயிர் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் அடுத்த 30 வருட காலகட்டத்துக்கு உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்புகள் ஏற்படாத ஒரு காலகட்டங்கள் உருவாகுது. இதெல்லாம் ஏன் சார் நடந்தது? இதுக்கு முன்பாக எங்களோட வாழ்க்கையில பெரிய லெவலில் இழப்புகளை சந்திச்சிட்டோமே, எதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய முக்கியமான ஒன்று அப்படின்னமோ எல்லாமே கைவிட்டு போனதா இருக்குதே சார். சேர்த்து வச்ச சொத்து சுகங்களா இருக்கணும், பெற்றெடுத்த குழந்தைகள், சொந்த பந்தங்களா இருக்கட்டும், எல்லாருமே எங்களை விட்டு கைவிட்டு போன மாதிரியே இருக்குங்களே. எதெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டோமோ எல்லாமே போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது முன் ஜென்மத்தின் கருமாவின் தொடர்புகள். ஒரு மனிதன் முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் தொகுப்புனால தான் இந்த ஜென்ம பிறவி பயனே எடுத்திருக்கும். அப்ப அந்த பாவ புண்ணியத்தை தவிர்த்து பாவத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கை 7 சனி காலகட்டங்கள். அப்ப 7 சனி ஒரு மனிதனோட வாழ்க்கையில வந்ததுன்னா அந்த மனிதன் தொழிலை விட்டு மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழை விட்டு ஒரு தனி நிலைமைக்கு தள்ளப்படுவான். இந்த உலகத்தில் அந்த மனிதன் செல்லா காசா ஏற்படுவான் தான் எழுதப்பட்ட விதிங்க. ஆனா இந்த 7 சனி காலகட்டத்துல நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தவறாமல் மட்டும் நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா இதே சனி பகவான் அடுத்து வரக்கூடிய இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பயிற்சியாகக்கூடிய சனி பகவானால மிகப்பெரிய மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். முக்கியமா வேலையே இல்லையே அப்படின்னு காத்திருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அந்த வேலை வாய்ப்பு மூலியமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்லாம் உருவெடுக்கின்றவிதிங்க. சார் ஏதோ காரணத்தினால உங்களுக்கு சொந்த தொழில் செய்துட்டேன் சார், சொந்த தொழில் செய்து அந்த தொழிலில் எல்லாமே நட்டமா போயிடுச்சு, வரவுக்கு மேலே நான் இது நாள் வரலும் சேர்த்து வச்ச இந்த உலகில் இது நாள் வரலும் சேர்த்து வச்ச சொத்து சுகத்தை எல்லாமே அதில் போட்டு தொழில் மூலியமா நட்டம் ஏற்பட்டு இப்போதைக்கு 0 லெவலில் நின்றுட்டு இருக்கேன். முன்பு போல வருவனான்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா முன்பு போல வந்தே தீர்வீங்கன்றது ஆணைத்தரமா சொல்ல வருவேன். அதுக்கு தான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அடுத்த 3 வருட காலகட்டத்துக்கு ரெடியா காத்துட்டு இருக்குன்றீங்க. அதனால நீங்க எந்த அளவுக்கு இனிமேல் இதுக்கு முன்னாடி உழைச்சு ஒண்ணுமே இல்லை, ஆனா இதுக்கு பிறகு நீங்க உழைக்கிறதுக்கு மட்டும் ரெடியா காத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு 500 ரூபாய் சேலரி அப்படின்னாக்கா உங்களுக்கு குறைஞ்சது இன்னைக்கு 1500 ரூபாய் கொடுக்கறக்கூடிய அளவுகளுக்கு இந்த சனி பகவான் காத்துட்டு இருக்காருன்றீங்க. இந்த சனி பயிற்சி அதுக்கு தகுந்த மாதிரி யோகமான ஒரு பயிற்சியா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் போதானே இந்த சனி பகவான் 3 பார்வைகள் பார்ப்பார். 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை அப்படின்றீங்க. இந்த 3 பார்வைகள் பார்க்கக்கூடிய இடங்கள் மூலியமாக உங்களுக்கு ஆதாயங்கள் பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவெடுக்கும். அப்ப இந்த 3ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 3ஆம் பார்வையா பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். 5ஆம் இடமானது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், மாமன் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்க. அப்ப இந்த நேர காலகட்டத்துல தந்தை வழி சொத்து சுகத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். தந்தை வழி சொத்து சுகத்துல கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சாதகமா பயன்படுத்தி அந்த தந்தை வழி சொத்து சுகத்தை வித்து அதன் மூலியமா கடன்களை அடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். பிள்ளை செல்வங்களால யோகங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தந்தைக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான சூழல்கள் ஏற்படும். தெய்வீக அதாவது உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தருன்றீங்க. 10ஆம் பார்வையா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கறனால உங்களுக்கு அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாட்டுக்கு செல்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஒருவேளை சார் இங்க இருந்துட்டேன், எல்லாமே எழுந்துட்டேன், இதுக்கு பிறகு இங்க இருந்தால் என்னால் முடியாது, வெளிநாடு போனாதான் சம்பாதிக்க முடியும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு உத்தியோகம் உங்களோட வீட்டின் வாயில் கதவை தட்டும். இந்த நேரத்தில் வாய்ப்பு கிடைச்சா வெளிநாடு போனீங்கன்னா நிறைய கை நிறைய சம்பாதிப்பீங்க. எத்தனை கோடி ரூபா கடனா இருந்தாலும் அடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும்.
வெகு நாட்கள் எனக்கு திருமணமே ஆகலையே சார், கல்யாணமே பண்ண முடியல சார், எனக்கு திருமணம் ஆகுமா நடக்காதான்னு தெரியல அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு இந்த அடுத்த 2 வருட காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேருக்கான அமைப்புகள் உண்டு. சொந்த தொழிலில் கொடிகட்டி பரப்பீங்க. அரசு உத்தியோகம் உங்களோட வீட்டின் வாயில் கதவை தேடி வரும். அதே போல் அரசாங்க உத்தியோகத்தினால ஆதாயங்கள் பெற முடியும். ஒருவேளை ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்புகளும் உங்களோட வீட்டின் வாயில் கதவை தட்டுன்றுவீங்க. அப்போ சனி பகவான் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கார். நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக காத்துருங்க. வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாயிடுச்சு. இனிமேல் தடைக்கல்லுக்கான காலம் கிடையாது, நீங்கள் முயற்சிக்கான காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களே பிறந்த மகர ராசி என்பர்களே, மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த சனி பேச்சின் மூலமாக 7.5 சனி முற்றிலுமாக விலகிவிடுகிறது. கடந்த 7.5 வருடங்களாக இந்த 7.5 சனியின் மூலமாக பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தீர்கள். அத்தனை பிரச்சனைகளும் இப்பொழுது தீர்ந்து விடுகிறது. இந்த சனி பேச்சு உங்களுக்கு நல்ல பயிற்சியாக அமைந்திருக்கிறது. 7.5 சனி விடுகின்ற பெயர்ச்சி. ஆக இது ஒரு சுபமான பெயர்ச்சி. 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது நல்ல வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும், தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை இருந்த மன குமுறல்களுக்கு நல்ல மருந்தாகி இந்த சனி பேச்சின் மூலமாக காரிய சித்திக்கான சனி பேச்சியாக உங்களுக்கு அமைகிறது. இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. ஏற்கனவே கர்ப்பவதியாக இருக்கின்ற பெண்கள் வெளியூர்களுக்கு அடிக்கடி செல்லாமல் இருப்பது நல்லது. என்றால் சிதைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சிறிது அளவு இருக்கிறது. பிரார்த்தனையின் மூலமாக இந்த கருச்சிதைவிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். முக்கியமாக வெளியிடங்களுக்கு பிரயாணங்களை குழந்தை பெறும் வரை செல்லாமல் இருப்பது நல்லது. மேலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு அந்த சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே சனியுடைய பார்வை 9ஆம் இடத்துக்கு வருவதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தந்தைக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு அந்த சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே 12ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருப்பதனால் இரவில் சரியான நேரத்தில் தூக்கம் வராது. அதன் மூலமாக சிரமங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. தொழில் நிமித்தமாக தொழில் அலைச்சல் காரணமாகவும் சரியான நேரத்தில் தூக்கம் இல்லாமல் இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம், தைரியமாக செய்யலாம், கடன் வாங்கி கூட செய்யலாம். தொழில் முயற்சியில் நல்ல லாபத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்களுக்கு கீழ் நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள், நல்ல திறமைசாலிகள் கிடைப்பார்கள். அதன் மூலமாக உங்களுக்கு தொழில் விருத்தி நிச்சயமாக இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பதவி உயர்வு என்பது உங்கள் ஊருக்கு அருகிலேயே கிடைக்கும். அதிகமாக சிரமப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. உத்தியோக உயர்வும் இருக்கிறது. அதன் மூலமாக சம்பள உயர்வும் உங்களுக்கு காத்திருக்கிறது. விரைவில் வீடு மனை வாங்கக்கூடிய அந்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். தாராளமாக வீடு மனை வாங்கலாம். புதிதாக இடம் வாங்கி கட்டுவதற்கும் ஏற்ற காலமாக இருக்கிறது. அல்லது கட்டிய வீடு வாங்குவதற்கும் ஏற்ற காலமாக இருக்கிறது. ஏற்கனவே 2 சக்கர வாகனத்தை வைத்திருப்பவர்கள் புதிய வாகனத்தை மாற்றிக்கொள்ளலாம், அல்லது 4 சக்கர வாகனங்களை வாங்கலாம். ஆக வாகன பிராப்தியும் நன்றாகவே இருக்கிறது. 3ஆம் இடத்தில் குருடைய வீட்டில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இருக்கிறார். ஆக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். தாராளமாக சென்று விட்டு வரலாம். சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் இந்த காலகட்டத்தில் 2.25 வருடங்களுக்கும் தங்க வெள்ளி நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருந்து அதற்கான முயற்சிகளும் நீங்கள் ஈடுபடலாம். வீடு மனை வாங்கும் போது கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் அடைந்துவிடும். ஆக கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். இந்த சனி பயிற்சி ஆன உடனேயே 3 மாதம் நல்ல குருபலம் இருக்கிறது. மேலும் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு 3 மாதம் குருபலம் வருகிறது. இந்த முதல் 3 மாதம் அல்லது அக்டோபருக்கு பிறகு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்கள், இந்த 2 காலத்திலே கண்டிப்பாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. பெண்களுக்கு ஓரளவு யோகத்தை ஏற்படுத்திக்கூடும். இதுவரை உங்கள் கணவன்மார்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருந்தது. அந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். உங்கள் கணவன்மார்களுக்கு தொழிலே தேக்க நிலை இருந்தது. அந்த தேக்க நிலை விலகி இனிமேல் நல்ல லாபத்தை அடைவார்கள். உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருந்தது, அதாவது ஒவ்வாமை என்ற நோய் இருந்தது. அந்த ஒவ்வாமை என்ற நோயும் விலகி
இனிமேல் நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல பூர்ண ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். விவசாயிகள் எதிர்பார்த்த நல்ல லாபத்தை பெற முடியும். எந்த விதமான பயிர்களை நீங்கள் பயிரிட்டாலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும். மேலும் உங்களுடைய நிலங்களுக்கு போர் போட்டால் சுவையான வற்றாத குடிநீர் கிடைக்கும். அதன் மூலமாக விவசாயம் செழிக்கும். புதிதாக விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்களுக்கு வயதானவர்கள் எந்த க்ஷேத்திரங்களுக்கு சென்றாலும், அதாவது வெகு தூரத்தில் இருக்கின்ற வடநாட்டு க்ஷேத்திரங்களுக்கு சென்றாலும் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். பிரயாணத்தில் எந்த தீங்கும் ஏற்படாது. ஆகவே தூரதேச பிரயாணங்களையும் தூர நாட்டு பிரயாணங்களையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நீங்கள் சேர்ந்து படித்தாலும் சரி அல்லது தனியாக படித்தாலும் சரி, நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவீர்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெற்றவர்கள் விரைவில் படிப்பை முடித்தவுடன் உடனடியாக வேலைவாய்ப்பும் கிடைக்கும். கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு 80% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. மேலும் அந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக மீண்டும் நல்ல பலன்களை பெறுவதற்காக அவசியம் ஒரு முறை ஆஞ்சநேயருக்கு ஒரு சனிக்கிழமை என்று உங்கள் நட்சத்திரத்திற்கு யோகமான அந்த நட்சத்திரத்திலே நீங்கள் ஒரு முறை அபிஷேகம் செய்துவிட்டு அந்த ஆஞ்சநேயருக்கு முழு அபிஷேகம், அதாவது பால் தயிர் போன்ற அனைத்து அபிஷேகங்களும் செய்துவிட்டு ஒரு முறை நீங்கள் வெற்றிலை மாலை, அந்த வெற்றிலையின் எண்ணிக்கை 108 அல்லது 48 அல்லது 54 என்ற அளவில் இருக்க வேண்டும். அந்த அளவில் நீங்கள் வெற்றிலை மாலையை போட்டுவிட்டு அதன் பிறகு துளசி மாலை, வட மாலை ஆகியவற்றை சாற்றிவிட்டு அந்த வட மாலையிலே நீங்கள் சிறிதளவு வடையை எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு அந்த வடையை பிரசாதமாக கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் அந்த பரோபகாரத்தின் மூலமாக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுத்து யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த விதமான தோஷம் இல்லாமல் பரிபூர்ணமான யோகத்தை பெறுகின்ற ஒரு சில ராசிகளில் இந்த மகர ராசியும் அடங்கி இருக்கிறது. இந்த மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சனி பகவானுக்கு பார்வைன்னு எடுத்துக்கிட்டா 3, 7, 10. இந்த பார்வை கெடுபலனை தரும்பாங்க. என்னுடைய அனுபவத்தில் அப்படி இல்லைங்க. மனமும் உடலும் தவறான பாதையை நோக்கி தவறான மனிதர்களோட தொடர்பு இருக்குதுன்னா கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதை போல தவறான பழக்கம் இருந்தால் கண்டிப்பா பாதிப்பு வரும். அந்த வகையில் 2024 3, 7 பார்வை 3ஆக மேஷத்தையும் 7ஆக சிம்மத்தையும் 10ஆக விருச்சிகத்தையும் பார்த்தார். 2025 பாத்தீங்கன்னா 3ல ரிஷபத்தையும் 7ல கன்னியும் 10ல தனுசையும் பார்க்கின்றார். மகரத்தை பொறுத்த வரைக்கும் சிகரம் தொடக்கூடிய ஒரு நேரம். ஆனா சிகரம் தொழ வரைக்கும் கஷ்டம் தானே. கண்ணு கெட்டிய தூரம் தான் சிகரம். எத்தனை பேர் தொற்றுக்காக கோட்டை விட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில பார்க்கும்போது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3 நாள், திருவோணம் அவிட்டம் 1, 2 எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, என்னுடைய அனுபவத்தில் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத சனி, ஜென்ம சனி என்று சனி பகவானுடைய கடுமையான தாக்கத்தில் இருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று கரையை நெருங்கக்கூடியவர்கள். யாரையெல்லாம் இவங்க நம்பினீங்களோ, யார் மீதெல்லாம் நம்பிக்கை வைத்தீர்களோ அத்தனையும் இழந்துகின்ற ஒரு நிலை, கடுமையான போராட்டம், குடும்பத்தை பிரிந்து வாழ்கின்ற நிலை, ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு நிலை, பிறகு சந்தேகப்படுகின்ற ஒரு நிலை, தலைமறைவு வாழ்கின்ற ஒரு நிலை, இந்த நிலையும் கடந்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்கின்ற நேரம். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போய்விடுமோ அந்த கவலையில தான் நான் சனி பயிற்சியை தனியாக வைத்துவிட்டு சனி பயிற்சியை சந்திப்பதற்கு முன் இப்ப நம்ம பேசுறோம். இந்த 27 நாட்கள் கவனமா இருக்கணும் இல்லையா. மழை வருவதற்கு முன் கொடை எடுத்துட்டு போறோம் புத்திசாலி. வெள்ளம் வருவதற்கு முன், வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் அணை கட்டி என்ன புண்ணியம். வெள்ளை வருவதற்கு முன் அணை கட்டி விட வேண்டும். பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரங்கள்ல புயல் வருவதற்கு முன் புயல் எச்சரிக்கை குண்டு ஏற்றுவாங்க. 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர். ஏன்? புயலுடைய பாதிப்பு, தாக்கம், விளைவு அதிகமாக எண்ணிக்கையை அதிகப்படுத்துவார்கள். கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, நிதானமா இருங்க, பாதுகாப்பா இருங்க. அதைத்தான் இந்த 27 நாட்கள்ல மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3 நாள், திருவோணம் அவிட்டம் 1, 2
சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டு விடுவது சிறப்புள்ளது. அந்த வகையில பார்க்கும்போது மகரத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா பாதசனி, அதுதான் இப்ப நம்ம பயணப்பட்டு இருக்கோம். இது எப்படி மாறப்போகுதுன்னா சகாய சனியா 11ஆம் இடத்துக்கு, இந்த 11ஆம் இடத்துக்கு சகாய சனியா மாறப்போகுது. ஆனா நீங்க அந்த 11ஆம் இடத்துக்கு யாரு வரா, மீனத்திலிருந்து கும்பத்துக்கு யாரு வரனா ராகு வரப்போறாரு. கொஞ்சம் கவனமா கேளுங்க. எதோ ஜோசியம் சொன்னோம் கேட்டோம் நகர்ந்து போகணும் இல்லாம நிதானமா கேட்பீர்கள். ஆனால் அற்புதம். எனக்கெல்லாம் அந்த காலத்துல இப்படி வழிநடத்துவதற்கு ஒரு நல்ல மனிதர் இல்லை, குரு இல்லை. கண்கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் பண்ணுகிற நிலை அது உங்களுக்கு வேண்டாம். இதைத்தான் சொல்ல போகிறேன். சனி அஷ்டமாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கின்ற ஒரு காலம். கவனம் தேவை, கவனம் தேவை, நிதானம் தேவை, பொறுமை தேவை. கும்பராசியில பாத்தீங்கன்னா சூரியன் சனி சேர்க்கை. அதாவது எது சேரக்கூடாதோ இந்த 2 பேர் சேரலாம். இந்த சூரியனும் சனியும் சேர்வது பெற்றோருக்கு அப்பா பிள்ளைக்குள்ள அவ்வளவு சிறப்பு இல்லை என்று சொல்வார்கள். ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மாசி மாதம் 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகிறார். ராசிக்கு 4, 9 இடங்களுக்கு அதிபதி செவ்வாய். இவர் வக்ர நிவர்த்தியாவது அற்புதமான பலனை தரும். ஏன் சொல்றேன்னா மகர ராசியை இப்ப காத்து நிற்க போவது யாருன்னா செவ்வாய் தான். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க யாரையுமே புரிஞ்சுக்கல, அதே நேரத்தில் உங்களையும் மற்றவங்க புரிஞ்சுக்கல. இந்த 2 நிகழ்வும் சந்திக்காமலே போய்விட்டது. அற்புதமான தொழில் அமைந்து அதை நடத்த முடியல, ஆன்மீகம் சென்றும் நிம்மதி இல்லை, ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்வு அமைந்து பிரிந்த நிலை, பிள்ளைகள் அமைந்தும் பேர் சொல்லவில்லை. அப்படி கை கேட்டியது வாய் கேட்டாத ஒரு நிலையை சந்தித்த உங்க வாழ்க்கையில சரியான தருணம். கொஞ்சம் கவனமா இருந்திருங்க. அதே நேரத்துல வக்ர நிவர்த்தியாகின்ற செவ்வாய் அற்புதமான பலனை சொல்ல போகின்றார். குறிப்பா எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்கின்ற ஒரு நிலையை தரப்போகின்றார். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். அதே நேரம் 7வை சனி நடைபெறுவதால மன குழப்பங்களோட உடல் சேர்வு, நீண்ட பயணங்கள், அதனால தளர்ந்து போய் விடுவீர்கள். ராசிக்கு 3, 12 இடங்களுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். 5, 10க்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா களத்திரகாரகன் சுக்கிரன். பகை கிரகமான இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை யோகம் பெறுவது அற்புதம் உங்களுக்கு. யாருக்கு? மகர ராசிக்கு. ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன். 6க்கு அதிபதி நீச்சம் பெறுவது நன்மையைத்தான் தரும். குறிப்பா சொல்ல போனா நன்மையும் தீமையும் கலந்து நடைபெறுகின்ற ஒரு காலகட்டம். பேச்சில, செயல்ல, கொடுக்கல் வாங்கல்ல, அறிமுகம் இல்லாத மனிதர்களோட பழகுவதில், அந்தரக விஷயங்களை பகிர்ந்து கொள்வதில் கவனம், எச்சரிக்கை, நிதானம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு 9ஆம் பார்வையால் ராசியை பார்ப்பது ஒரு யோகம் தாங்க, அருமையான ஒரு யோகம். அதாவது சனி அவராலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான். சனி பகவான் தன் நகர்ந்து போகும்பொழுது சில நன்மைகளை உங்கள் பக்கம் தள்ளி விட்டுட்டு தான் போவாரு. ராகு சுக்கிரனோடு சேர்ந்து யோக பலன்கள் அளிக்கக்கூடிய அற்புதமான களம். அதே நேரம் தவறான மனிதர்களோடு, தவறான மனிதர்கள் ஆணா இருந்தானே பெண்ணா இருந்தானே இந்த பழக்கம் இருந்தா தயவு செய்து நிறுத்திக்கிங்க. அந்த தொடர்பை துண்டித்து விடுங்கள். தீயை மனிதர்களோடு நீண்ட தூர பயணம் செல்வதோ அவர்களோடு பேச்சு வைத்துக்கிறது வேண்டாம். நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் தீர்கின்ற ஒரு சூழ்நிலை சனி பகவான் நகர்கின்ற நேரத்துல, நன்மையை தரக்கூடிய நேரத்துல வம்ப விடை கொடுத்து வாழ வேண்டாம். தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பதை கண்டகின்ற சிறப்பு. 3 பலமும் பலகீனமான ஒரு நேரம். தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம். இந்த 3 பலத்தையும் தரக்கூடிய ஒரு பலம் எதுன்னு பாத்தீங்கன்னா தெய்வ பலம். திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு உங்க கையினாலே அவருக்கு அபிஷேகம் செய்வீர்களானால் அற்புதமான பலனை பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த 27 நாட்கள்.